வணக்கம், காந்திகேசன் பேசுகிறேன். ஹாப்பி ஃப்ரைடேங்க. என்ன இப்போ தான் பூஜை முடிஞ்சது. ஃப்ரைடேனாலே கொஞ்சம் பிஸியாகிடும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்னு. அன்றைக்கி நம்ம பூஜை பண்ணி பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறது அது ஃப்ரைடே மட்டும். அது மாதிரி மீதி நாள் ஆர்டினரியாக போய் ஊதுவத்தி ஊதுவத்தி மட்டும் ஏற்றிட்டு போகிறது. ஃப்ரைடே மட்டும் ஒரு பூஜை மாதிரி பண்ணுறது, வேறு ஒன்று. ஓகேவா? என்னம்மா இன்றைக்கி ஹலோ, நம்ம வாய்ஸ் தான் நேரில் வரமாட்டாங்க. ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு வந்து பூஜை எல்லாம் முடிஞ்சது. உங்களுக்காக நாங்களும் எங்களுக்காக நீங்களும் சாமி கிட்ட பிளஸ் பண்ணிக்குவோம், டெய்லி பிளஸிங் வாங்கிக்குவோம். சரிங்களா? இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல சோள தோசைங்க. ஆமா, இன்னைக்கு வந்து சோள மாவு கடையிலேயே விற்கிறாங்க, மிக்ஸ் சோளம். ஆமா, சோள மிக்ஸ். அதை வாங்கிட்டு வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் நல்லா வதக்கி போட சொல்லுவாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குதுங்க தோசை. இன்னைக்கு வந்து தக்காளி பருப்பு கடைஞ்சிட்டு முட்டை ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. சொன்னேன் இல்லையா, தக்காளி வந்து 6 கிலோ 100 ரூபா அப்படின்னு 50 ரூபாய்க்கு கம்மி தான் வாங்குறதில்ல. அதனால தான் ஓகே பண்ணேன். இன்னும் கூட இவ்வளோலாம் கரைக்கணுமே சண்டைக்குள்ளே அதுக்காக. அப்புறம் முட்டை ஃப்ரை. ஓகேவா? அவ்வளோதான். அதான். அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன். வெள்ளிக்கிழமை அதான் சாமி கும்பிட்றோம். சில பேர் அது வந்து ஓவர் தீவிரமான சாமி ஆகிடுறாங்க. முந்தா நாள் வந்து டிவியில் ஒரு நியூஸ் போட்டாங்க, தீமிதி விழா நடக்குது, அதான் நெருப்பு மெரிப்போம் அப்படின்னு சொல்லுவான். அதில் அந்த எந்த ஒரு ஞாபகம் இல்லை. ஒரு குழந்தைய கூட்டின்னு ஒருத்தர் போகிறார், ஒரு பையன் போகும்போது மிஸ் ஆகிட்டு அப்படியே நெருப்பில் விழுந்துட்டாங்க. அந்த சைடில் விழுந்துட்டான். அந்த குழந்தைக்கு வந்து 6 மாதமா. 6 மாதம் குழந்தைய கூட்டின்னு ஏங்க போகணும்? பக்தி இருக்கலாம், தீவிர பக்தியாக இருக்கக்கூடாது, முரட்டு பக்தியாக இருக்கக்கூடாது. ஏன்னா இவர் வந்து காப்பு கட்டுவாங்க. ஏன்னா தீமிதின்றது வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி ஞாயிற்றுக்கிழமை தான் மெரிப்பாங்க. ஏன்னா நாங்கள் சிந்தாப்பட்டில் இதெல்லாம் பார்த்துருக்கிறதோட நம்ம அதெல்லாம் இறங்குறதில்லை. 3 நாள் இருக்கணும் அந்த பக்தியாக இருப்பாங்க. கையில் அந்த மஞ்சள் போட்டு காப்பு கட்டியிருப்பாங்க. இவரும் அப்படி தான் இருந்திருப்பார். பசியில் நெருப்பு மெரிக்க போயிருப்பாங்க. ஏன்னா புல்லாலாம் சாப்பிட மாட்டாங்க, அது மெரிச்சிட்டு வந்து சாப்பிட்லான்ற மாதிரி இருக்கும். இவர் போட்டங்க தப்பு. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? 6 மாதம் குழந்தை தூங்கியிருந்ததா இல்லை என்ன ஆச்சுங்க? அதுவும் வந்து இப்போ நேற்று போடுறாங்க, ஸ்லைடில் போடுறாங்க டிவியில். 2 பேரும் சிகிச்சையில் இருக்காங்க. அது குழந்தை என்ன பண்ணுச்சு? அதெல்லாம் வேண்டாங்க. அதே மாதிரி இன்னொரு ஊரில் இதை பார்த்தேன். அந்த ஊக்கு போட்டு உடம்புல குத்திட்டு தெரியும். அவங்க கையில் குழந்தை கொடுத்துரு, அந்த ஊக்கு டமால் கட்டிடுச்சு. குழந்தையோடு கீழே விழுந்தார். அது முன்ன ஒரு நிகழ்ச்சியில் பெங்களூரில் பெரிய தேர், அப்படி கூம்பு மாதிரி பெரிய தேர் கூட்டின்னு போகிறாங்க. அந்த தேர் அப்படியே குறை தாஞ்சிடுச்சு. அப்போ எத்தனை பேர் காட்டி? அதாவது வைத்தியத்தில் முரட்டு வைத்தியம்னு சொல்லுவாங்க, பக்தியில் முரட்டு பக்தி வேண்டாங்க. அதாவது வீட்டோடு கும்பிடுங்க. சாமி வந்து எப்படி கும்பிட்டாலும் ஏற்றுக்கும். இதை மாதிரி கும்பிட்டு அப்புறம் சாமி மேலே பழி போடுறது, அந்த கோயிலில் போய்ட்டு நெருப்பு மெரிச்சேன், இதை மாதிரி ஆயிடுச்சு, சாமி கண்ணே இல்லை, நம்ம பண்ணுறது தப்புங்க. அதான் விஷயம். ஏதோ இன்றைக்கி சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஓகேவா?